தீபாவளிக்கு ஸ்பெஷலாக சந்திரகலா ஸ்வீட் வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது 200 கிராம் இருக்கும். இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் ஊற்றி நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி கையில் பிடிச்சு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி நல்லா பிடிப்படணும். உதுத்து விட்டால் உதிர்ந்து வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி வரலன்னா மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்து கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்த உடனே ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு பிசைங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது அரை மணி நேரம் ஊறணும். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற பால்கோவா ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். 100 ml அளவுள்ள காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக கோவா ரெடி பண்ண போகிறோம். கடையில் வாங்குகிற கோவா கூட இந்த ஸ்வீட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பால் கூடவே 1 கப் அளவுள்ள பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் இருக்கும். இது கூடவே 1, 2, 3, 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் பவுடர்லாம் கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுருக்க பால் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் பால்கோவா பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்தில் பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிரும். வாணலியில் சேர்த்து கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி திக்காக ஆரம்பிக்கும். கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கோவாவை ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாமும் முந்திரியும் துருவி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. உள்ளே வைக்கிற கோவா ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மைதா எடுத்திருந்தோம். அதே அளவு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்கட்டும். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் மாவு நல்லா ஊறிருக்கு. மறுபடியும் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து மாவை பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு சப்பாத்தியை விட தின்னான லேயராக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்கான லேயராக தேய்ச்சிட்டிங்கன்னா ஸ்வீட் நல்லா இருக்காது. அதனால் தின்னான லேயராக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக தேய்ச்சிட்டாலும் ஸ்டஃபிங் வைக்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. மாவு தேய்ச்சி எடுத்துட்டு ஒரு பவுல்லையோ இல்லை மூடியோ வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உள்ள கோவா ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக வச்சிட வேண்டாம், அப்புறம் ஸ்டஃப் பண்ண முடியாது. சோமாஸ்லாம் செய்கிற மாதிரி தான். இந்த மைதா மாவை இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நல்லா விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சிலர் தண்ணி தொட்டு ப்ரெஸ் பண்ணி விடுவாங்க. அப்படி செஞ்சிங்கன்னா ஓரங்களில் மடிக்கும் போது வலிக்கிட்டு வரும். அதனால் தண்ணிலாம் எதுவும் தேவையில்லை. கையால் ப்ரெஸ் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். மாவை இந்த மாதிரி ஓரத்தில் லைட்டாக மடித்து விட்டுட்டு விரலால் ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே டிசைன் பண்ணிடலாம். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மடிக்கிறதுக்கு சரியாக வராது. 2-3 செஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக மடிக்க வந்துடும். இதே மாதிரியே எல்லா மாவையும் ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். வாணலியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக சூடு வந்ததுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சந்திரகலாவை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சின்ன பபிள்ஸ் தான் வருது. இந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இந்த லேசான சூட்லேயே பொரிஞ்சு மேலே எலும்பி வரும். இப்படி தான் நம்ம சந்திரகலாவை பொரித்து எடுக்கணும். ரொம்ப சூட்டில் பொரிக்கக்கூடாது. இந்த மாதிரி உப்பி நல்லா மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. மிதமான தீயில் பொரிச்சிங்கன்னா தான் வெளியில் இருக்கிற லேயர் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் சேர்த்துருங்க. சர்க்கரை பாகில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. எல்லா பக்கமும் சர்க்கரை பாகு படுற மாதிரி பிரட்டி விட்டுட்டு உடனே எடுத்து வெளியில் எடுத்து வச்சுருங்க. ரொம்ப நேரம் வச்சுருந்திங்கன்னா மேலே இருக்கிற லேயர்லாம் ஊறி கிறிஸ்பினஸ் போயிடும். அதனால் உடனே வெளியில் எடுத்துருங்க. இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா சந்திரகலாவையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சந்திரகலாவுக்கும் சூரியகலாவுக்கும் டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஷேப்பில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பெரிய மாதிரி ஷேப்பில் இருக்கிறதுனால இதுக்கு சந்திரகலானும், ரவுண்டாக சூரியன் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு சூரியகலானும் பேர் வச்சுருக்காங்க.
ரெண்டுமே ஒரே மாவு ஒரே ஸ்டஃபிங் தான், ஷேப்பில் தான் வித்தியாசம் இருக்கும். இதுவும் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்திருக்கு. வெளியில் எடுத்துகிட்டு சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பார்க்குறதுக்கு ஸ்டெப் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் 1 மணி நேரத்துலேயே நான் இந்த எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டேஸ்டான சந்திரகலா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பேக்கரி டேஸ்ட்டில் வீட்லேயே நம்ம இந்த மாதிரி செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காமாட்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.